வாழ்க வளமுடன். நான் srinivasan கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்பெஷல் தாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் தான். பால் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கொழுக்கட்டை சில பேர் வந்தாங்களாம் கையில் உருட்டி தான் பண்ணி பார்த்துருக்கேன். எங்கள் ஆயா அம்மா எல்லாருமே கையில் உருட்டி தான் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் முறுக்கு இதில் வந்து புழிஞ்சிடுறாங்க பால் கொழுக்கட்டை. ஆனால் எனக்கு என்னமோ முறுக்கு இதில் புழிஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் வர்ற மாதிரி தெரியல. இந்த கையில் உருட்டுற டேஸ்ட் வந்து அதில் வரல. இது வந்து அப்போ வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களாம் சோம்பேறித்தனம் இல்லை, ரொம்ப ஈஸியாக எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. நம்மளுக்கு இப்போ வேலையும் ஜாஸ்தியாக இருக்குங்க, சோம்பேறித்தனமாக கொஞ்சம் எட்டி பார்க்குது. அதனால் வந்து நம்மளால் அது அடிக்கடி பண்ண முடியல. ஆனால் பண்ணி சாப்பிட்டா தேனாமிர்தமாக இருக்கும். இன்றைக்கி அதுதாங்க பால் கொழுக்கட்டை தான் இன்றைக்கி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அழகு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. வறுக்க இல்லை, சும்மா அரைச்ச மாவு தான், வாங்கினது தான். நான் இத்தனைக்கும் பச்சரிசி மாவு ஒரு அழகு எடுத்திருக்கேன். அதில் சுடு தண்ணி, அதுவும் ஒரு அழகு சுடு தண்ணி தான். ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவுனா ஒரு கிளாஸ் சுடு தண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். பத்தலைன்னா நீங்கள் வந்து சில அரிசி நல்லா இழுக்கும் தண்ணியை, சில அரிசி இழுக்காது. இது பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு அழகு மாவு எடுத்திங்கன்னா முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். எனக்கு அந்த அளவுக்கு போதுமானதாக இருந்தது. மீதி தண்ணி அப்படி மிஞ்சிருச்சு. இதில் மாவு போடும்போதே போடணுங்க. இது நான் மறந்துட்டேன், கொஞ்சம் அவசரமாக பண்ணிட்டேன். பாருங்கள், உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, சர்க்கரை 1.5 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை போட்டிருக்கேன் நான். இப்போ இதை பிசையும் போதே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். உருட்டை வருதான்னு பாருங்கள். உருட்டை வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா உருட்டை வருது பாருங்கள். இப்படி உருட்டிக்கிட்டு சிலிண்ட்ரு டைப்பில் இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கூட சின்னதாக பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் பெருசாக தான் பண்ணுறேன். இதை இப்படி எடுத்துக்கணும். ஃபுல்லாக இப்படி நீட்டாக பண்ணி எடுத்துக்கணுங்க. முதல் இட்லி சட்டியில் நான் உருட்டி வச்சுட்டேன். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இட்லி சட்டிலேயே உருட்டி வச்சுருங்க. ஏன்னா இது எடுத்து வைக்கிறது கஷ்டம், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதில் வச்சேன். இப்போ ஆவியில் வச்சுட்டேன். ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் சின்ன அடுப்பில் வச்சுருங்க. இப்போ மூடிடுறேன். இப்போ வந்து செட்டிநாடு பக்கம் ஆவியில் வைக்க மாட்டாங்க, தண்ணியில் போட்டு தான் வேக வைப்பாங்க. ஆனால் தண்ணியில் போட்டால் நிறையா பேருக்கு குழஞ்சி போகிற வாய்ப்பு உண்டு. எனக்கே ஒரு சமயம் குழஞ்சே போயிருக்குது. அதனால் வந்து நான் அதனாலேருந்து இப்படி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இது ரொம்ப நல்லா வந்தது. எதனால் அந்த தண்ணியில் போவாங்கன்னா, அந்த தண்ணியில் ஒரு கொழகொழப்பு வந்துடும். வரும்போது அது சாப்பிடும்போது அந்த நல்லா இருக்குன்றதால அது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பாசிப்பருப்பு தேங்காய் பால்லாம் சேர்க்குறதே அந்த கொழகொழப்பு நம்மளுக்கு கொடுத்துரும் நல்லா. இது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது பண்ணுறது. ஏன்னா அந்த சில்லறை உருட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி கொஞ்சம் இப்போ நான் 2 நடை இது மாதிரி வைக்க போகிறேன். சில்லறை உருட்டி இதை மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு குழைய வாய்ப்பே இல்லை. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது உருண்டையோட இன்னொன்று நான் இதே மாவில் நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம், காரமாக பண்ணலாம். அதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வேகட்டும். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சுங்க. அதை பால் கொழுக்கட்டையாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இது நான் வந்து சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து கேமராவில் கொஞ்சம் பெருசாக தெரியுது. கால் அளவுக்கு வந்து நான் வந்து வெல்லம் எடுத்து உருக வச்சுருக்கேன். இந்த வெல்லம் மட்டும் உங்கள் இஷ்டம், எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு. ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இது உருகணும். இப்போ இது 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி தாங்க வெல்லத்தை போட்டு உருக வச்சுருக்கேன். ஏன்னா முதல்ல ஊற வச்சுட்டேன். வெல்லத்தை ஊற வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது லைட்டாக அந்த வெல்லம்லாம் உருகிருச்சுன்னா போதும், பாகாக வந்துடக்கூடாது கட்டாயம். இது லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டேன். வெல்லம் இருக்குது, ஆனால் அந்த சூட்லேயே உருகிரும் உங்களுக்கு. பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காய், அதில் தண்ணி பால் முதல்ல ஊற்றிக்கிறேன். தண்ணி பால் தான் அது. இப்போ இந்த தண்ணி பாலில் இந்த கொழுக்கட்டையை எடுத்து போட்டுருணுங்க. இந்த பாருங்கள், தண்ணி பாலில் இந்த கொழுக்கட்டையை ஃபுல்லாக எடுத்து போட்டுருணும். இப்போ இந்த கொழுக்கட்டையை இந்த தண்ணி பாலில் போட்டேன். இது திரிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு வரும், பரவாயில்ல. இதை கொஞ்சம் வற்ற விட்டுருங்க. நீங்கள் வேக
வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இப்படி தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிசு பிசு டேஸ்ட்டு இது இன்னும் கொடுக்கும் உங்களுக்கு நல்லாவே. அவ்வளோ இப்போ வெந்துட்டுருக்கு பாருங்கள். தேங்காய் பாலில் இந்த கொழுக்கட்டை அதில் ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ வத்திருச்சு, முதல்ல இருந்ததுக்கு எவ்வளோ வத்திருச்சு பாருங்கள். சின்ன கப்பில் 1 கப்பு தான் பாசிப்பருப்பு குழைய வேக வச்சுருக்கேங்க. ரொம்ப சின்ன கப்பு தான். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பாசிப்பருப்பு. ரொம்ப பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா பாயாசம் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. நல்லா குழைய வேக வச்சுட்டு இதோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு கொதி இது வரட்டும். இப்போ பாருங்கள் எப்படி திக்காகிடுச்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புங்க. நான் இப்போ வந்து அரை அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். நான் அது ஃபுல்லாக ஊற்ற போகிறதில்ல, பாதி தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா வடிகட்டிக்கிறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து மண் இருக்கும் வெல்லத்தில். நான் அரை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அரை அளவுக்கு ஊற்ற போகிறது இல்லைங்க. இது போதும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இது பாருங்கள் இப்போ நல்லா வத்திருச்சு. பாசிப்பருப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்து குழஞ்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் குழையணும் பாசிப்பருப்பு. அவ்வளோதான் பாருங்கள், இது வத்திருச்சு நல்லா. இதில் திக்காக தேங்காய் பால் இதை கொஞ்சம் ஊற்றி விட்டுலாம். அவ்வளோதாங்க. இதை ஊற்றி நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, முறிஞ்சிரும். பாருங்கள் இப்போ வழுவழுன்னு குழக்குலன்னு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இதில் ஏலக்காய் பிடிச்சவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் போட மாட்டேன். ஏலக்காய் பிடிச்சவங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் ஏலக்காய் ஃப்ளேவர் எதுமோ எல்லாத்துக்கும் பிடிக்கலன்றாங்க சாப்பிடும்போது. அதனால் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சா போட்டுக்கலாம். இது ஒரு கொதி தான் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணி விட்டுணும். அவ்வளோதாங்க பால் கொழுக்கட்டை. இது வந்து உங்களுக்கு குழையவும் குழையாது. இந்த கொழுக்கட்டை சூப்பராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தண்ணியோடு சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இந்த கொழுக்கட்டைக்கு வந்து அந்த தேங்காய் பால்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்காது. ஏன்னா அதோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இது உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் பால் கொழுக்கட்டை. இதை எடுத்து வேறு இதில் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் சொல்கிறேங்க, கொழுக்கட்டை ஜாஸ்தி வேணாலும் நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இன்னும் ஜாஸ்தியாக வேணாலும் கொழுக்கட்டை போட்டுக்கலாம். சர்வ் பண்ணியாச்சு. வேணுன்னா இதில் நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.